திருமணமாகி 6 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க நடிகை சோனாசி சின்ஹா. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் சீரியல் நடிகை ஒருத்தங்க மருத்துவமனையில் இருக்க புகைப்படத்தை ஷேர் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற முழு தொகையும் இப்போ இந்த பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு வெளியான தமாக் திரைப்படத்தின் மூலமாக பாலிவுட் துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் சோனாங்கி சின்ஹா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான லிங்கா திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. தமிழில் இவங்க நடித்த ஒரே ஒரு திரைப்படம் இது மட்டும்தான். சோனாங்கி சின்ஹா நடிகர் ஜாகிர் இக்பால் என்பவரே காதலிச்சு வந்தாங்க. இந்த நிலையில் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னிலையில் கடந்த வாரம் இவங்களுக்கு மிகவும் எளிமையான முறையில் திருமணம் நடந்தது. ஜூன் 23ஆம் தேதி இவங்களுக்கு திருமணம் நடந்தது. அதாவது திருமணமாகி 6 நாட்கள் ஆன நிலையில் தற்சமயம் சோனாங்கி சின்ஹா தனது கணவருடன் மும்பையில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு காரில் போயிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாகி வருது. அவங்க எதற்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க என பலர் கேள்வி கேட்டு வராங்க. இன்னும் ஒரு சில அவங்க கர்ப்பத்தை பரிசோதனை செய்ய தான் ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ தீயாக சோசியல் மீடியாவில் பரவி வருது. இந்த ஒரு செய்திக்கு அவங்க 2 பேருமே எந்த ஒரு பதிலும் கொடுக்காம தான் இருக்காங்க. ஏன்னா பாலிவுட் நடிகைகள் திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி அதன் பிறகு திருமணம் செய்து கொள்வது இப்போ சாதாரண ஒரு விஷயமாக இருக்குது. இதனால தான் சோனா சின்ஹாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரசிகர்கள் பலருக்கும் நீங்கள் எதற்காக ஹாஸ்பிட்டல் போனீங்க, எதுவும் குட் நியூஸா மேடம் அப்படின்னு கேள்வி கேட்டு வர்றாங்க. சின்னத்திரைக்கு விஜயவாக அறிமுகமான நடிகை சரண்யா பிரபல தொலைக்காட்சியில் 2017 19 வரை டெலிகாஸ்டான நெஞ்ச மரபுதலை சீரியல் மூலமாக சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானாங்க. அதன் பிறகு ஆயுத எழுத்தும் தற்சமயம் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிற பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 சீரியல்லையும் நடிக்கிறாங்க. இவங்க தற்சமயம் மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படத்தை ஷேர் பண்ணி சில பதிவுகளை போட்டிருக்காங்க. அந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு, எனக்கு காலில் அடிபட்டிருக்கிறதுனால நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், வலியிலிருந்து மீண்டு வந்துக்கிட்டு இருக்கேன், என் உற்சாகத்தை தக்க வைத்து முன்பை விட ஸ்ட்ராங்காக வருவேன் என நம்பிக்கை இருக்குது. எனவே என்னுடைய அன்பான கண்மணிகளே, இதனால் தானே கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியலை, என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி காலில் அடிபட்டுச்சு அப்படின்னு அவங்க எந்த ஒரு விளக்கமும் சொல்லவில்லை. மருத்துவமனையில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்ட சரண்யா அவங்க எனக்கு கால் சரியானது, நான் வருவேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. இந்த பதிவை பார்த்து சீரியல் நடிகை பவித்ரா அவங்க, அக்கா நீங்கள் சீக்கிரம் குணமடைவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் உடம்பை கவனித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாக்கிலிஜம் சீரியல் நடிகை மாலினி, அக்கா உங்கள் உடம்பை கவனித்து கொள்ளுங்கக்கா, நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சீக்கிரம் குணமடைஞ்சு வரணுன்ட்டு நாங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இவங்களுடைய பதவி பற்றி ரசிகர்கள் பலரும் அப்போ பாண்டியன் சீரியல்லேருந்து விலகிறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு சரண்யா அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ அப்போ பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப பாண்டியன் சீரியலுக்கு தங்கமேல் கேரக்டரில் நடிக்க வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் புக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ரெட் டபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.